உங்களை தாங்கி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த கொரோனா டைம் க்ரீம் அதுகள் பூசாமல் உங்களோட முகத்தை எப்படி அழகாக வச்சுருக்கிறேன், இல்லை முகத்தை எப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறேன் என்ற தகவல் ஒரு 6 மாதம் 7 மாதம் முன்பே சொல்லியிருக்கிறேன். ஜாம்பரும் இன்பம் பெருக இவ்வையகம் என்பதுதான் லதாங்கியின் குறிக்கோள். அதனால் நான் பாவித்த பப்பாயா சோப்பை பற்றி உங்களுக்கு சொன்னான், நினைவிருக்கும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட போன வருஷம் 5ஆம் மாதமே அந்த லாக்டவுன் எல்லாம் போட்டு தட்டுப்பாடு, அந்த டைம் சோப் இல்லாத தன்மையிலே ஒரு பப்பாயா சோப் வாங்கி விலை கூட ரெண்டு வாங்குவதில்லை. அதை அந்த டைம் ஓகே வாங்க முடியாதுன்ட்டு வாங்கினேன்டா உங்களுக்கு தகவல் சொல்லியிருந்தேன். அந்த சோப் நான் முகத்துக்கு மட்டும்தான் போடுவேன் என்றும் சொன்னேன். 300 ரூபா முகத்துக்கு மட்டுமே பூசுவேன். அப்போ ஆனால் நான் பாதி ஆக்கி போட்டு அதை பூசுவேன். நீங்கள் நம்ப மாட்டீங்கள், இதுவரை நான் ஒரு சோப் தான் பாவிச்சிருக்கிறேன், 1.5 சோப். அதில் அந்த 1.5 சோப்பிலே பார்த்தீர்களானால் இந்த ஒரு துண்டு இருக்கிறது 1.5 சோப்பில். மற்றும்படி இந்த இங்கே பாதி சோப்பை காட்டுகிறேன். இதில் பாதி சோப்பு இருக்கிறது, 1.5 சோப் தான் இதுவரை பாய்த்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 3 தடவையாவது முகம் கழுவம் தானே. அதை இங்கே பாருங்க, பப்பாயா சோப் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எனக்கு பப்பாயா சோப் அட்டும் இல்லை, விளம்பரம் இல்லை, எனக்கு ஒரு தொடர்பாடலும் இல்லை. ஆனால் நீங்கள் பாவிங்க, ஏனெண்டா உங்களோட இப்போ கொரோனா டைம் க்ரீமுகள் க்ரீம் வாங்க வசதி இருக்காது. எல்லோரும் அழகாக இருக்கத்தானே வேணும். வருமானம் குறைந்தவர்களும் தங்களை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கணும்டா இதுதான் இந்த சோப் தான். நான் 1.5 சோப் தான் இதுவரை பாய்த்திருக்கிறேன். போன 7ஆம் மாதத்துலேருந்து இதுவரை 1.5 சோப் தான் பாய்த்திருக்கிறேன். உங்களுக்கு பாதி அத்தாட்சியாக பாதி சோப்பையும் காட்டிவிட்டேன். பப்பாயா சோப்பை போடுங்க, நீங்களும் லதாங்கி போல் ஃப்ரெஷ்ஷாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. லதாங்கி எவ்வளவு துன்பத்தின் மத்தியில் தான் இவ்வாறான காணொளிகள் செய்கிறேன். அந்த மகிழ்ச்சி வெளியில் இருக்குமா போல் உங்களுக்கு உள்ளேயும் இருக்க வேணும். அதுக்கு ஆண்டவன் ஆசீர்வதிக்க வேணும். இந்த கொரோனா லாக்டவுன் நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருக்க இறைவனை வேண்டி லதாங்கி இன்னொரு பதிவிலே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.